Hi friends, welcome back to my YouTube channel Science with Tamil. நான் உங்க நிதிஷ் குமார். So last வீடியோல வந்து பாத்தீங்கன்னா top 5 harmful effects of using mobile phones பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல அடுத்த 5 harmful effects of using mobile phones நம்ம பார்க்கலாம். So அதுல 6th thing வந்து பாத்தீங்கன்னா anxiety. Anxietyன்றது பாத்தீங்கன்னா நம்மளே அறியாத ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலையான ஸ்டேட்ல நம்ம ஈஸியாவே தள்ளப்படுவோம். இது எதனாலன்றது பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ரீசன்ஸ்னால உங்களுக்கு ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 7th திங் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரெயின். ஃபோன் யூஸ் பண்ணனால உங்களோட பிரெயினோட ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட். இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் வந்து ஆன்டிரேட் சிங்குலேட் கார்டெக்ஸ்ன்ற ஒரு ஸ்மால் கிரே மேட்டர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காக்னேட்டிவ் பவர் இதுக்கான ரீசனாக இருக்குது. அதை காக்னேட்டிவ் பவர்ன்றப்போ நம்மளோட ஞாபக சக்தி, ஸோ அதே மாதிரி சோஷியோ எமோஷனல் ரெகுலேஷன், அதாவது நம்ம ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் இந்த ரீஜன் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் சில சேஞ்சஸ் நடக்கிறப்போ இது வந்து நம்மளோட ஞாபக சக்தி இதிலலாம் வந்து நிறையவே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த 8th திங் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேன் அண்ட் மெமரி பவர். அதாவது நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ஃபோனில் வந்து டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரப்போ நம்ம உடனே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிடும். உடனே அது என்ன மெசேஜாக இருக்கும், யார்கிட்ட இருந்து வந்திருக்கோன்ற நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஈஸியாகவே நமக்கு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி, அட்டென்ஷன், ஃபோக்கஸ் இதிலெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஈஸியாகவே வந்துடும். அந்த 9th திங் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபோனை வந்து நைட்டில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து ஒரு இரிட்டேஷன், அதாவது கண் ஒரு எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான ப்ராப்ளம் டார்க் சர்க்கிள்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வாட்ரி ஐஸ், அதாவது கண்ணில் வந்து ஒரு மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பவரில் சேஞ்சஸ் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் திங் பட் நாட் த லீஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே நம்மளே அறியாமல் நம்ம வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடும். எஸ்பெஷலி கார்டிசால்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக நம்ம ஈஸியாகவே டிப்ரெஷன், இன்சோம்னியா இந்த மாதிரி ஈஸியான ஒன் பை ஒன் நிறைய இஷ்யூஸ் நமக்கு வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் நான் உங்களுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்றத கன்க்ளூஷனாக கொடுக்க விரும்பலை. செல்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், பட் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ டோன்ட் கிராஸ் த பார்டர் லைன். ஸோ உங்களுக்கான கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தான் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸோ thank you. I hope this video is informative for you. Thank you. Thanks for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.